நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான, மிருதுவான, அதே சமயம் ஆரோக்கியமான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இனிமேல் நீங்க ரவா இட்லி மிக்ஸ் கிடைக்குதா, அது கிடைக்குதா, இது கிடைக்குதான்னு தேடி எங்கேயுமே போக வேண்டாங்க. நம்ம வீட்லயே 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார தேவையான பொருட்களை எல்லாம் போட்டு ஆரோக்கியமா காய்கறி எல்லாம் போட போறோம். போட்டு சுவையா, அதே மாதிரி மிருதுவாவும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள அருமையான ரவை இட்லிய அரை மணி நேரத்துல தயாரிச்சு அசத்திடுவோம். வாங்க எப்படி செய்யறது இந்த ரவை இட்லி பார்க்கலாம். 1 கப் ரவை, 1.5 கப் மோர் அல்லது தயிருடன் நீர் கலந்த மோர், 1/2 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் துருவின கேரட், சிறிதளவு கொத்தமல்லி இலைகள், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி கடலை பருப்பு, 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 3 அல்லது 4 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது, சிறிய துண்டு இஞ்சி மற்றும் கருவேப்பிலை, 2 அல்லது 3 தேக்கரண்டி எண்ணெய், சிறிதளவு பெருங்காயம், 1 தேக்கரண்டி ஈனோ ஃப்ரூட் சால்ட், சுவைக்கு ஏற்ப உப்பு. ஒரு வாணலி அல்லது சிறிய பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதுல 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். இப்போ கடுகு போட்டுடலாம், உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மறக்காம கடுகை வெடிக்க விட்டதுக்கு அப்புறமே உபயோகப்படுத்துங்க. இப்போ இது லேசாக வறுபட்ட உடனே பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். லேசாக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூடயே என்ன பண்ண போறோம்னா ரவையை சேர்த்துக்க போறோம். ரவையை சேர்த்து மிதமான தீயில வச்சு அதனுடைய நிறம் மாறாம வறுத்து எடுக்க போறோம். இப்போ இந்த எண்ணெய் முழுவதுமா இந்த ரவைக்கு பரவற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ அதில் அந்த கொழுப்பு சத்து முழுவதுமா இதில் பரவிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே வறுத்து எடுத்துடணும். அதனால மிதமான தீயில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அடியில் அப்படியே கரிஞ்சிடும். இது ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் தான் எடுக்கும். அதனால நீங்க இப்படி கிளறி விட்டுட்டே இருந்து எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக வறுபட்ட மனம் வருது. அதனால நான் இதை அடுப்புல இருந்து எடுத்துடுறேன். பாருங்க, இதுல நிறத்துல எந்த மாற்றமும் வரல. அப்பதான் இட்லி அழகா இருக்கும். அதனால நிறத்துல எந்த மாற்றமும் வரல. இப்போ இந்த வறுத்தது நான் எதுக்கு உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன்னா நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறி இருந்ததுன்னா தான் என்ன ஆகும்னா நீங்க மோரை சேர்த்த உடனே அது பெருசா ஆகாது. இல்லாட்டி அளவுல ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இட்லியின் வடிவம் மாறுபடும். அதனால இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம இப்போ கலக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், துருவின கேரட் சேர்த்துக்கலாம், வெந்த பச்சை பட்டாணி. இந்த காய்கறிகள் முழுக்க முழுக்க உங்க விருப்பம். ஆனா நம்ம ஆரோக்கியத்துல ஒரு கவனம் செலுத்துறதுனால இந்த காய்கறிகளை சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நாவிற்கு மற்றும் இல்ல வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதுனால காய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச இது மாதிரியான கெட்டியான காய்கள் எதுவா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். 1 2 சேர்த்துக்கலாம். மீண்டும் 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதில் சோடா மாவு போடல. சோடா மாவு ஈனோ ஃப்ரூட் சால்ட் உபயோகப்படுத்தாதவங்க சோடா மாவு போட்டுக்கலாம்.
அது கொஞ்சம் கூட மிருதுத்தன்மையை அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக தான். அப்படி சோடா மாவு போட விரும்பாதவங்க இந்த ஃப்ரூட் சால்ட்டை போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக நம்மளுடைய மோரை சேர்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, இது ரொம்ப கட்டியாக இருக்கு. இதனுடைய கட்டித்தன்மையை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே சேர்க்க ஆரம்பிங்க. இப்போ நான் இந்த ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறேன். 1 தேக்கரண்டி போதுமானது. நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்படி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இட்லி மாவில் ஊற்றிடலாம். நீங்கள் சோடா உப்பு சேர்க்கறதுனாலும் இதே மாதிரி கடைசியாக சோடா உப்பு மற்றும் உப்பை சிறிதளவு மோரில் கலந்து ஊற்றிடுங்க. இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, நான் சொன்னேன் 1 கப்புக்கு 1.5 கப்பு மோர் என்பது. இதில் சிறிய வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் உபயோகப்படுத்துகிற மோரில் இருக்கிற கெட்டித்தன்மையை பொறுத்து. அதனால் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது மாதிரி ஒரு கெட்டி பக்குவத்தில் தான் மாவு இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மோரை சேர்த்துக்கலாம். இதை சரியாக 5 நிமிஷத்துக்கு இப்படி வச்சுட்டு உங்களுடைய இட்லி தட்டுகளுக்கு எண்ணெய் பூசி தயார் பண்ணலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரம் அல்லது குக்கரை சிறிதளவு தண்ணீர் ஊற்றி இதை இட்லி ஆவியில் வேக வைக்கிறதுக்காக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே இதை ஊற விட வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஈரம் உப்பு நல்லா புளிச்சு மேலே வராது. அதனால 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ஊற விடாதீங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். வேணும்னா மேலால் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். நம்மளுடைய இட்லி தட்டுகள் தயாராகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஆவியில் வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான குறிப்புகளை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 10 to 12 நிமிஷம் மிதத்திற்கு அதிகமான தீயில தான் இது வேகணும். இல்லைன்னா இந்த ரவையின் பக்குவம் சரியாக வராது. அங்கங்கே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வந்துடும் அதிகமான தீயில் அது கொதிச்சுதுன்னா. அடுத்தது நிச்சயமாக இங்கே அடுப்பை பாருங்க. அடுப்பில் இந்த பாத்திரத்தை வச்சாச்சு, தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, இது வச்ச உடனே வேக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இது வேகாது. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஊறின மாதிரி ஆயிடும். அதனால கொதி வந்தோடனே இதை வைங்க. மூடிடுங்க. உங்களுடைய ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்துறதா இருந்தால் தயவு செய்து இந்த ப்ரெஷர் விசில போடக்கூடாது. அப்படி நீங்கள் இட்லி பாத்திரம் உபயோகப்படுத்துறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சரியாக 12 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்புல இருந்து இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஆவி மெதுவாக அடங்கினதுக்கு அப்புறமா இந்த குக்கர் அல்லது உங்களுடைய இட்லி பாத்திரத்தை திறக்கலாம். இதை சிறிது நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைக்க முடியும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஆவி அடங்க ஆற வைக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளுடைய இட்லிகள் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதை நம்ம இட்லி தட்டுல இருந்து எடுத்துடலாம். இனிமேல் நம்ம நிச்சயமா இதுல அதிரடியான ரவா இட்லி மிக்ஸ் அப்படி வாங்கி தேடி ஓட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம வீட்லயே சுவையா நினைச்ச 5 நிமிஷத்துலயே இட்லிகளை தயார் பண்ணிடலாம். சுவையான பூசணி சாம்பார். இந்த பூசணிக்காயை வச்சு ரொம்ப அருமையாக சாம்பார் பண்ணலாம். இந்த சாம்பார் எப்படி இருக்கும்னா, அந்த பூசணிக்காயும் குழஞ்சி ஒரு தனி தன்மையை கொடுக்கும் அந்த சாம்பாருக்கு. இதுதான் முக்கியமாக கல்யாண வீடுகள் மற்றும் நீங்கள் பெரிய பந்திகள்லாம் இதை பரிமாறுவாங்க. ஏன்னா அது ஒரு தனி சுவை மற்றும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் சாம்பாருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கல்யாண பூசணி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புளியை ஊற வச்சுக்கலாம். இது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதனுடைய கடைசி சொட்டு வரைக்கும் நம்மளால் அந்த புளியிலேருந்து சாரை எடுத்துக்க முடியும். அதனால் வெதுப்பான தண்ணியில் இதை ஊற வச்சுருங்க. அடுத்தது நம்ம இந்த துவரம்பருப்பை நல்லா கழுவி இதையும் தண்ணியில் வச்சிடலாம். நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இது கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷம் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கிற வரைக்கும், மற்றதெல்லாம் வதக்கிற வரைக்கும் இது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய துவரம்பருப்பை குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்கள் உபயோகப்படுத்துகிற குக்கரில் எத்தனை முறை சத்தம் வந்ததுன்னா நம்மளுடைய பருப்பு குழைய வெந்திருக்கும் அப்படின்ற பக்குவம் உங்களுக்கு தெரியும்.
அப்படி இல்லைன்னா 5லிருந்து 6 விசில் சத்தம் வர வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பண்ண போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ 2 தேக்கரண்டி எண்ணெய் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். முதல்ல இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம எப்பொழுதும் போல் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த லேசாக வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற காய்களை சேர்க்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த வெங்காயத்தினுடைய ஒரு நிற மாற்றமும் மற்றும் இது வதங்கின தன்மையும் சாம்பாருக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய வெங்காயம் வதங்கி இருக்குது, லேசான ஒரு வதக்கலோடு இருக்குது. இப்போ நம்ம தக்காளி மற்றும் பச்சை மிளகாயை இதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம்க்கு நம்ம கொஞ்சம் வதக்கினா போகிறோம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இது கூட மஞ்சள் பூசணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வைத்த புளி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த புளியை நம்ம இப்போ நேரடியாக காயோடு சேர்த்து வேக விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், இந்த பூசணிக்காய் வந்து நல்லா மெத்துன்னு குழையிற அளவுக்கு அது நல்லா வெந்துடும். அது வேகிற வரைக்கும் நம்ம இப்போ காத்திருக்கலாம். பார்த்தீங்களா நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுட்டு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா நம்மளுடைய பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு, ரொம்ப மெத்துன்னு இருக்குது, குழஞ்சிடுற தன்மையில் இருக்குது. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அல்லது மிளகாய் தூளும் சேர்ந்த மாணிக்கு உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதுவும் உபயோகப்படுத்தலாம். ஆனால் நம்மளுடைய தோசை டு பீஸாவில் நீங்கள் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேக்கில் போய் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி செய்கிற விதத்தை குறிப்பிட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி சாம்பார் பொடியை தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி மற்றும் இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மிதமான தீயில் வச்சு 5லிருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய தனியா தேங்காயை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை திரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் நல்லா ஒரு மனம் கொடுக்குது, நல்லா வெந்து ரொம்ப அழகாக எல்லாமே ஒன்றா கலந்துருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துடலாம். பார்த்தீங்களா இதனுடைய தன்மை பக்குவம் வந்து இப்படி தான் இருக்கணும். அதாவது ரொம்பவும் கட்டியமாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாக நீர்க்கவும் இருக்கக்கூடாது. அதனால் இப்படி ஒரு அருமையான பக்குவத்தில் இருக்கணும். அரைச்சி விட்டது அங்கங்கே தெரியணும். அப்போ கொஞ்சம் அதனுடைய நீர் கலந்து அது வரணும். இந்த பக்குவத்தில் அது இருந்துச்சுன்னா இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம நேரடியாக தாளித்து பரிமாறலாம். இப்போ நம்மளுடைய சாம்பாரை தாளிக்கிற வேலையை பண்ணலாம். ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு மற்றும் பெருங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறது தயாராகிடுச்சு. சாம்பார் கூட சேர்த்து சாம்பாரை பரிமாறலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான கல்யாண சாம்பார் அல்லது பூசணி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக இதை வந்து இதே முறையை பின்பற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையான பக்குவத்தில் இது தயாராகிடும். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நீங்கள் நன்றி, வணக்கம்.